இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும். அதையும் ஆன் பண்ணிக்க. அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துரும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்ஐ டிவியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் எம்ஐ ரிமோட்டோட அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களால் நினச்சி பார்க்க முடியாத நிறைய ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா இந்த வீடியோக்கு டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்கள் எம்ஐ ரிமோட்டை ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிற ஃபியூச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ண பிறகு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் டிவியோட ஒய்ஃபையும் உங்களோட ஒய்ஃபையும் ஒரே நெட்வொர்க்காக இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்என்எல் கனெக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சுருக்கீங்கன்னா, அதோட கனெக்ஷனும் உங்களோட மொபைல் கனெக்ஷனும் ஒரே டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிமோட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நார்மலாக எம்ஐ ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டேரெக்டாக நம்ம வந்து அதாவது டிவிக்கு நேராக காட்டினா மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் ஆனால் இப்போ காட்டுற போகிற கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை டைரக்ட் மூலிமா ஒர்க் ஆக போது ஒரு இன்டர்நெட் மூலிமா ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒய்ஃபை டைரக்டில் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மல் ரிமோட். ஸோ உங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிவின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சேனல்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் இது. இது கிட்டக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இது வந்து ஒரு செட்டப் பாக்ஸ் வச்சுருந்தால் மட்டும் தான் இந்த கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகும். இது பின்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இது செட்டப் பாக்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை ப்ளேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது மூணாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கான மெயின் ஃபியூச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே இதை எடுத்து கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இதில் வந்து ஒரு பப்ஜி வீடியோ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை நான் ப்ளே பண்ணதும் இது எத்தனை செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக உங்களுக்கு ரன் ஆகுதுன்றதை மேலே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.79 MBPSக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்பீடுக்கு இது ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் வந்து உங்களுக்கு ரன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இதோட ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்குது. அதாவது எந்த ஒரு ஸ்க்ரீன் மிரரிங் இல்லாமல் உங்களுக்கு டைரெக்டாகவே ஒய்ஃபைல கனெக்ட் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் டிவிலையும் இதில் இருக்க நடக்கிறதையும் அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸை ஈஸியாகவே ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் லோக்கல் ஏபிகேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு ஏபிகே ஃபைலை வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஆனால் ஒரு டிவியில் இன்ஸ்டால் பண்ணணுன்னா அதுக்கான ப்ரொசீஜர் நிறையா இருக்குது. உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணி பென்ட்ரைவில் காப்பி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டிவியில் தான் இன்செர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். இனிமேட்டு அந்த ஒரு கவலையே கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை டைரக்ட் மூலிமா நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எது வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 9 ஆப்ஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கோட் வேர்டு கேட்குது. இந்த கோட் வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இதில் என்ன கோடு கொடுத்துருக்கோ அந்த கோடை நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9145 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 45ன்றதை நான் டைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த அப்ளிகேஷன் இங்கே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ கீழே காமிக்கிறேன்.
ஸோ 9 ஆப்ஸ்ன்றது வந்துருச்சு பாருங்க. இங்க ஒரு ஆப் வந்திருக்கு பாருங்க. ஸோ 9 ஆப்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலியமா நீங்க எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்க மொபைல்ல ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க. டக்குனு இன்ஸ்டால் பண்ணி உங்க மொபைல்லேருந்து நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, தாராளமா இதுல பார்த்துக்கலாம். ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஆப்ப நான் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். குளோபல் டிவி. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதாவது நம்ம யூடியூப் சேனல்ல இந்த ஆப்ப பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேமஸான ஒரு லைவ் டிவி ஆப் இது. ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகுது. இதுல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல்ல இந்த ஆப் மூலியமா நீங்க பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க. ஸோ குளோபல் டிவின்னு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஆப் தான் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. இப்ப நம்ம இந்த மொபைல்ல அப்படியே ஹரிசாண்டல்ல வச்சோம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொட்டேஷன் ஆயிடும். ஸோ இதுலேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது மூலியமா நம்ம இன்னும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் இங்க டச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கண்ட்ரோல் ஆகுது பாருங்க. ஸோ இப்ப நான் பேக் வரேன் பாருங்க. இது மூலியமா நான் இப்ப பேக் வரேன் பாருங்க. ஸோ இப்ப பேக் வந்ததும் பார்த்தீங்கன்னா, பேக் வந்துருச்சு. மறுபடியும் நான் இங்கேருந்து நான் எங்க வேணா ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ரொம்பவே சூப்பரா குடுத்துருக்காங்க. இங்கேயே நம்மள கண்ட்ரோல் பண்ற மாரி டிவி ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இந்த ஆப் மூலியமா நம்ம லைவ் டிவி ஒர்க் ஆகுதா நம்ம இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக இன்னொரு ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரெட் பாக்ஸ் டிவின்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப என் மொபைல்லயும் அந்த ஆப் இருக்கு. நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா நெறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம லைவா அந்த டிவில ஒர்க் ஆகுதா நம்ம இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பாக்ஸ் டிவி நான் கிளிக் பண்றேன். ஸோ இந்த கண்ட்ரோல் தான் அங்கேயும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விண்டோ மாரி தான். அந்த விண்டோ தான் அங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் மூலியமா ஒர்க் ஆகுறது போகுது. உங்களுக்கான எந்த சேனல் வேணாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைனா சேனல்ஸோட நேம்ஸ் எல்லாமே வந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சவுத் இந்தியன் செலக்ட் பண்ண போறோம். சவுத் இந்தியன் செலக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காவே சவுத் இந்தியனுக்கு வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியனுக்கு வந்துருச்சு. நம்ம இங்கேருந்தே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா ஸ்க்ரோல் ஆகுது பாருங்க. இப்ப நம்மளுக்கு சன் டிவி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க நீங்க பார்க்கணும். சன் டிவி எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்ப மொபைல்ல சன் டிவி நம்ம இப்ப ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீங்களே பாருங்க. சன் டிவி ஹெச்டின்னு வச்சுட்டேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்க டிவியில எம்எக்ஸ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டாய்டுன்னு ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு தெரியலனா, மேல ஒரு ஐகான் கார்டு குடுக்குறேன். அத செக் பண்ணி பாருங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ற எல்லா டீடைலுமே குடுத்திருப்பேன். எப்படி ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டிவில இன்ஸ்டால் பண்றன்ற எல்லா டீடைலுமே குடுத்திருப்பேன். இல்லனா உங்களோட எம்ஐ டிவி ரிமோட் மூலமாவே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் குடுத்திருக்கேன். ஆப்டைட்டோட டிவி லிங்க், அதாவது அந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சன் டிவி நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து சன் டிவின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. நம்ம இப்ப அத கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வரும். இந்த ஆட வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். இந்த இடத்துல நோ தேங்க்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து க்ளோஸ் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல்ல நீங்க எப்படி எம்எக்ஸ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்களோ, அதே மாதிரி டிவில இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழே குடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, டிவில லைவ் டிவி ஓடுது. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிவி ஓடுது. ஆனா இதுல லேக் ஆகி ஓடும். பட் ஆனா அதுல பெர்ஃபெக்ட்டா ஓடும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரீமிங் மாதிரி தான். உங்க மொபைல்லயும் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ட்ரீமிங் மாதிரி நடக்குது. ரொம்பவே சூப்பரா குடுத்திருக்காங்கல்ல. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லணும். எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாம நீங்க இங்கேருந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நீங்க பேக் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறுபடியும் ஹரிசாண்டல் வெர்டிகல்ல வச்சீங்கன்னா போதும். பேக் வர ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஸோ இப்ப பேக் வந்துக்கலாம். ஸோ இந்த மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் டிவி, கேம்ஸு, உங்களுக்கு புடிச்ச எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஈஸியா ஹரிசாண்டல்ல வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா அதுக்காக குடுத்திருக்க அப்ளிகேஷன் தான் இது. இப்ப நீங்க வெளிய வரணும்னா டபுள் டேப் ஹோம் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே வெளிய வந்துரும். இந்த அப்ளிகேஷன் நீங்க க்ளோஸ் பண்ணணும்னா, இத நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிட்டே வரும். பின்னாடி நீங்க கிளீன் ஆகுறத நீங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக ஒன் ஷார்ட்கட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதில் ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3 டாட் ஐக்கான் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, உங்கள் டிவியில் என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டக்குன்னு யூடியூப் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டிவியில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் ஆகிடும். ஸோ எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக ஷார்ட்கட்டில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் டக்குன்னு ஒரு என் மொபைல்லேருந்து ஒரு டிவி விஎல்சி பிளேயர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, டக்குன்னு விஎல்சி பிளேயர் கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காகவே விஎல்சி பிளேயர் பின்னாடி வந்துருச்சு பாருங்கள் டிவியில்.
ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த டிவிலையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப அட்வான்ஸாக எம்ஐ டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போகிற அப்டேட் எல்லாமே தாறுமாறாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் டிவியில் ஓடிட்டு இருக்க ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் டிவியில் என்ன நடக்குதோ அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை வியூ பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துருக்க பாருங்கள். உங்கள் டிவியில் என்ன நடக்குதோ அதை அப்படியே இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி எந்த டிவிலேயே அது இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் எம்ஐ டிவி வாங்குறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவ்வளோ அட்வான்ஸ் ஆப்ஷன் எந்த டிவிலுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சர்ச்சிங் ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஈஸியாக டைப் பண்ணவும் உங்களால் முடியும். இப்போ நான் சர்ச் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கான பிடிச்ச விஷயத்தை நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஈஸியாக அங்கேருந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். எதில் ஒரு நல்ல ஆப்ஷன் பாருங்கள். உங்களால் கேம்ஸ் சொல்ல முடியும், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்ண முடியும். உங்களால் ஓப்பன் பண்ண முடியாத ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா எம்ஐ டிவி ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. பட் ஆனால் இந்த ஃபியூச்சர் வந்ததுலேருந்து உங்களால் எந்த ஒரு ஆப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் டச் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்க போகுது. மறுபடியும் வெர்டிகலாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். நீங்கள் வேணும்னா பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ பேக் வர பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஓப்பன் ஆகுது பாருங்கள். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் பேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைட் கிளிக்கில் உங்களுக்கு வந்து கேமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து கேம் பேடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் கேம்ஸ் கூட விளையாடிக்கலாம். இப்போ நீங்கள் எம்ஐ டிவியில் ஒருவேளை கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இது மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கூட கண்ட்ரோல் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேம்ஸு, ஆப்ஸு அந்த மாதிரி எதாவது நீங்கள் இது மூலிமா விளாட்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதில் விளையாடிக்கலாம். உங்களுக்கு R1, L1 அதேமாதிரி பேக் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் கலர் அந்த எம்ஐ டிவியில் எப்படி இருக்குமோ, ரிமோட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லை எனக்கு வந்து டச் டைப்பில் வேணும்னாலே நீங்கள் டச் டைப்பை வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் கண்ட்ரோலில் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன், எல்லாமே நிறைய ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ டிவியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். இன்னும் நிறைய இது போல் ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய வீடியோஸோட பார்ட்டாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.